அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா பேர் பார்ஸ்வ உத்தானாசனம். இது நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா கிரவுண்டில் உங்களுக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் செய்யக்கூடிய ஒரு யோகான்னு சொல்லலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், காலில் வரக்கூடிய எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும், குறிப்பாக பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வராது. கிரவுண்டில் ஒரு 100 ரவுண்ட் அடிக்க சொன்னால் கூட நீங்கள் அடிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும். குறிப்பாக இன்னொன்று சொல்லப்போனால் அப்டமனே வராது. அப்டமன் இருக்கிறவங்க கூட இது நீங்கள் செஞ்சிங்கன்னா படிப்படியாக உங்களோட அப்டமன் குறைஞ்சிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி இந்த ஆசனத்தை 3 வகையாக பிரிச்சுருக்கோம். எப்பவுமே நம்ம பார்க்குற மாதிரி 3 ஸ்டேஜாக பிரிச்சுருக்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். மெதுவாக பண்ணலாமா? பண்ணுங்கள். ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1 இந்த பொசிஷனில் வரணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பாடியை ட்விஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் ஸ்டேஜ் 1. முதல்ல ஸ்டேஜ் 1ல் இப்படி தான் நிற்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், உங்களோட வலது கால் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், இடது கால் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ரைட் லெக் வேறு மாதிரி இருக்கும், லெஃப்ட் லெக் வேறு மாதிரி இருக்கும். இந்த பொசிஷனில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்விஸ்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு 2 நாள். இதுதான் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2ன்றது ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுறது. பெண்ட் பண்ணுங்கள். ஸ்டேஜில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பெரிய வயிறு இருந்ததுன்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறது முதல் நாளே பண்ண முடியாது. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணால் போதும். தயவுசெய்து வேறு யாரையும் கூப்பிட்டு வச்சு ஃப்ரண்ட்லலாம் பெண்ட் பண்ண வைக்காதீங்க. இதுதான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 பார்க்கலாம். பர்ஃபெக்ட் ஸ்டேஜ்ன்றது அதுதான். அது பாருங்கள், கால் முட்டியை உங்களுடைய தலை போய் நல்லா டச் பண்ணணும். இதே பொசிஷனில் இருந்து 10 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவாக மேலே வந்துடுங்க. நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுங்க. நல்ல டீப் ப்ரீதிங், சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த யோகா உங்களுடைய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களோட சின்ன வயசாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் உங்களால் எந்த லெவலில் முடியுமோ அந்த லெவலில் நீங்கள் செஞ்சால் போதும். ஃபோர்ஸ் பண்ணி செய்யாதீங்க. இப்போ இன்னொரு தடவை பார்க்கலாம். அதே யோகாவை பண்ணுங்கள், பார்க்கலாம். இன்னொரு தடவை ஸ்டேஜ் 1 பண்ணுங்கள். ஸ்டேஜ் 1 இந்த மாதிரி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு ஹிப்பை மட்டும் ட்விஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 பெண்ட் பண்ணுறோம். தலையை டச் பண்ணல. ஸ்டேஜ் 2க்கு தலையை டச் பண்ணல. ஸ்டேஜ் 3 பண்ணுங்க. இப்போது நல்லா தலையை டச் பண்ணுங்கள். ஸ்டேஜ் 3. ரைட். இதுதான் ஸ்டேஜ் 3. இதை நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வலது கால் இடது கால் 2 முட்டியுமே பெண்ட் ஆகக்கூடாது. இதுதான் முக்கியம். முட்டியை பெண்ட் பண்ணி தான் சார் வருது அப்படின்னா பரவாயில்ல. முட்டி பெண்ட் பண்ணால் கூட ஒரு 2-3 நாளைக்கு பெண்ட் பண்ணிங்க. அப்புறம் போக போக மெதுவாக உங்களோட முட்டியை பெண்ட் பண்ணாத பார்த்துக்குங்க. இதே போஸ்டரில் 10 கவுண்ட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீதிங், மூச்சு இழுத்து விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த யோகா எந்த வயசுக்காரங்க பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. எல்லா வயசுலரும் பண்ணலாம். அதுக்கு தான் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு பிரிச்சிருக்கோம். ஸ்டாமினா யார் யாருக்கெல்லாம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் இதை பண்ணலாம். ஏன்னா அது மெதுவாக செய்ய தான் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும், வயிறு குறையும். கண்டிப்பாக இதை செய்கிறவங்க பாருங்கள், உங்களுக்கு அப்டமனுக்கே நிறைய யோகா கொடுக்குறோம். டெய்லியும் உங்களுக்கு அப்டமனுக்கான யோகாவை நாங்கள் ஒவ்வொரு யோகாலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கும். இது பண்ணால் வயிறு குறையும், இது பண்ணால் வயிறு குறையும்னு. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்த்த யோகா கூட செய்யும்போது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு குறையும். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி செய்யாதீங்க. மெதுவாக செஞ்சால் போதும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த 3 வகையை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.